வணக்கம் நண்பா. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏத்தர்லேருந்து புதுசாக 2 பைக்கை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லி 2வது வாரத்திலே 2 ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த நியூ வேரியண்ட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வெல்கம் டு பொறியாளர் இன்ஃபோ. இந்த நியூ ஜெனரேஷன் ஏத்தர் ஸ்கூட்டர் இருக்கு இல்லையா, இதில் எந்த மாதிரி விஷயம்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்ரி, டயரில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் இருக்குது இல்லையா, அதில் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் உள்ள ரேம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுட் ரெஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இந்த மாதிரி 6 விஷயத்தில் வந்து ஏத்தர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பேட்டரியில் இவங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸிஸ்டிங் மாடலில் பார்த்தீங்கன்னா 2.9 kW பேட்டரி பேக் கொடுத்துருந்தாங்க. இப்போது புதுசாக வருது இல்லையா, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3.7 kW பேட்டரி பேக் மாற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 25% வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் தான் வந்து ரியல் ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தது. இந்த பேட்டரி பேக் மாற்றுறதுனால 108 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இது வந்து 450Xல. இதுவே 450+ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 90லேருந்து 85 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் ரியல் ரேஞ்ச் கிடைக்கும். இந்த ரேஞ்சை வந்து நம்ம இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்மளோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து அதிகமும் ஆகலாம், கம்மியாகவும் கொடுக்கலாம். டயரில் என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ஆர்எஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட இவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி இவங்களுக்கு தேவையான டயரை இவங்களே டிசைன் பண்ணியிருக்காங்களாம். இது பார்த்தீங்கன்னா 22% வந்து இதில் கெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பிரேக்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம டேனிங்லலாம் டேன் பண்ணும்போது ஹேண்ட்லிங் நல்லாயிருக்கும், இந்த ஸ்கிட்டிங் இஷ்யூலாம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்தர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீலோட ரிம் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது எதனால அப்படின்னு கேட்கும்போது, கரெக்டான ப்ரெஷரில் வந்து டயரை மெயின்டைன் பண்ணதுனால தான் எஃபிஷியன்சி வந்து டவுன் ஆகுது. இதனால ரேஞ்சு ட்ராப் ஆகும். நம்ம டயரில் வந்து சரியான ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து உங்கள் மொபைலோட டிஸ்பிளேல கூட இதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இதனால கரெக்டான ப்ரெஷரை வந்து மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களோட சைடு மிரர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பல யூசர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதோட விசிபிலிட்டி வந்து அந்தளவுக்கு இருக்காது ரியரில் வரவங்களுக்குலாம். இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட டிசைனை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஒய்டாக இருக்கிற மாதிரி. இதனால வந்து ரியர் வியூ வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள டிஸ்பிளே இருக்குது இல்லையா, இதில் வந்து பழைய மாடலில் பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் தான் ரேம் கொடுத்துருந்தாங்க. இப்போ புதுசாக வரப்போகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 GB இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இதில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். இது முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு ஃபுட் ரெஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சேசிஸோட சேர்ந்து வர மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை மடக்கி விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே தெரியாது, அப்படியே அதிலோட சேர்ந்து வந்த மாதிரியே இருக்கும். மொத்தமாக பார்க்கும்போது நியூ ஜெனரேஷன் ஏத்தரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஒரு அப்டேட்டும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்குள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற ரேட் இதில் வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கூட்டர் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அந்த கதைலாம் இல்லை. நீங்கள் இப்போவே கூட போய்ட்டு ஏத்தர் ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.